என்னென்ன சிகரங்கள் ஏறி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட், யூரோப் மவுண்ட் எல்ப்ரஸ், ஆப்பிரிக்கா கிளிமஞ்சாரோ, சவுத் அமெரிக்கா அக்கன்காகுவா, ஆஸ்திரேலியா மவுண்ட் கொசியஸ்கோ, அண்டார்டிகா மவுண்ட் வின்சன், நார்த் அமெரிக்கா மவுண்ட் தெனாலி. இப்போ நீங்க 58 நாளுங்கிறீங்க, எவரெஸ்ட் ஏறிட்டே இருக்கீங்க. நைட்லாம் அங்கேயே தான் ஸ்டே பண்ணுவீங்க. சாப்பிட்றதுலாம் என்னங்க பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அந்த ஆல்டிடியூட்ல சாப்பிடவே முடியாது. எப்படின்னா டெட் பாடி எப்படி படுக்க வச்சிருப்போமோ அதே மாதிரி பொசிஷன்ல எனக்கு வந்து ஃப்ராஸ்ட் பைட் வந்து அதிகமா வந்திருக்கு. மெடிக்கல் இஷ்யூஸ், கை விரலெல்லாம் கட்ட இருக்குது. அவருக்கு வந்து ஆக்சிஜன் காலியாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஆக்சிஜனை கொடுத்து நான் காப்பாற்றினேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தார். காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் உங்களால் முடியலனா கூட சரி, உங்களுக்கு கால் அடிப்பட்டு ரத்தம் ஊற்றுதுன்னா நீங்களாக தான் தேய்ச்சி வரணும். டெட் பாடிலாம் பார்த்தீங்கன்னா உருட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. ஒருத்தவங்க எவரெஸ்ட் ஏறிட்டு வராங்கன்னாவே பாதி உடம்பு தான் இருக்கும். நடந்து சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் வெயிட்டை தூக்கிட்டு, அதுதாங்க சேலஞ்சே. உண்மை சக்ஸஸ் பண்ணும்போது எப்படியாவது முடிக்கணுன்ற மைண்ட் செட்டோட போயிட்டு இருப்போம். ஆனால் முடிச்சுட்டு வரும்போது எப்படியாவது உயிரோட கீழே போயிடணும். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு டேங்க. ஆமாம், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நாள் சிறப்பாக இருக்கு. இந்த நாளில் தமிழகத்தை சிறப்பித்த பல பேர்த்த கூட்டு வந்து இன்னைக்கு காலையிலேருந்து ஷோலெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட முத்தமிழ் செல்வி இருக்காங்க. அழகான பேர். அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து அழகான பல சாதனைகளையும் பண்ணவங்க. கடந்த 2 வருடங்களில் 7 கண்டங்கள் இருக்கக்கூடிய சிகரங்களையும் ஏறி இறங்கியிருக்கிறாங்க. அதாவது அவங்க லிஸ்ட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதிர்ச்சியாக இருங்க, எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு. ஒரு பெண்ணாக இங்கிருந்து 7 சிகரங்களை ஏறி இறங்கி சாதனை பண்ணதுனால சமீப காலமாக நிறைய பேர் அவங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. சிஎம்லாம் கூட கூப்பிட்டு பாராட்டி இருந்தாங்க. முத்தமிழ் செல்வி, இன்னைக்கு நீங்கள் ஷோக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த பயணத்தை? 2021 தொடங்கினேன். 5 வருஷம் ஆச்சு. 2025 இன்னைக்கு வந்து 3 வேர்ல்ட் ரெக்கார்ட், 7 கண்டத்துல உயரமான மலைகளை ஏறி சாதனை பண்ணிருக்கேன். முதல்ல நீங்க ஏறின மலைனா இது ஃபர்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட். எவரெஸ்ட் தான் ஃபர்ஸ்டேவா? என்னங்க, இங்க எங்கேயாவது நீங்க ஏலகிரி போயிருப்பீங்க, வெள்ளிகிரி போயிருப்பீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டுங்கிறீங்க முதல் முறையாக. சரி, எனக்கு வந்து இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை பத்தி சமீப காலமா நிறைய பேர் மீட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற முடியாது. இப்போ ரீசெண்டாக நான் சியாச்சின் போனேன். அங்கே வந்து அந்த கிளேஷியர் போகும்போதே அவங்க சொன்ன கதைகள்லாம் இதுக்கே அப்படிங்கிறீங்க மவுண்ட் எவரெஸ்ட்லாம் அப்படின்னாங்க. அது வந்து அதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அதுக்கு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலாம் செலவாகுங்கிறாங்க. அப்படி 10 லட்சம்லாம் இல்லை சார், 50 லட்சம் மினிமம். 50 லட்சத்துலேருந்து 1 கோடி, டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க சூஸ் பண்ற கம்பெனியை பொறுத்து. அப்படியா? அப்படிங்க. அப்போ அவ்வளோ செலவு பண்ணாதான் ஏற முடியும். ஒரு பக்கம் மனசுல தெம்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பேங்க் பேலன்ஸ் வேணும். நம்ம வந்து பணம் இல்லாம ஏறணும் அப்படின்னு நினைச்சா உயிரோட வர முடியாது. என்ன டிஃபரன்ஸுங்க இது? ஃபுல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் மெயினா இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நார்மலா போயிட்டு இப்போ இந்த வெள்ளியங்கிரி மலை ஏறிட்டு நிறைய பேர் இறந்து போறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு காரணம் அது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பரான க்ளோத்ஸ் போடணும். அந்த ஆல்டிடியூட் இப்போ 4000 மீட்டர் அப்படின்னா அந்த ஹைட்டுக்கான நம்ம ப்ரொடெக்ஷன் இருக்கணும். அந்த பாடியில ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா குளிர் அதிகமாகி தான் நம்ம லங்ஸ்க்கு ப்ராப்ளம் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். இது நடக்கிறது அதனால. இன்னும் அது வந்து யாருக்கும் தெரிய மாட்டுது. ஸோ இது மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு க்ளோத்ஸுமே ரொம்ப காஸ்ட்லி. மினிமம் 10 lakhs வந்து 15 lakhs வெறும் க்ளோத்ஸ், ஐ மீன் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கே. எவ்வளவு நாள் ஆகுங்க? 58 நாள் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம சூஸ் பண்ற கம்பெனி, அவங்க டிசிஷன் எடுக்கிறது. மினிமம் 50, மேக்ஸிமம் 58. நான் வந்து ஏறினது 58 டேஸ்ல. ஆல்மோஸ்ட் 2 months. அப்போ 2 மாசம் தான் அது. ஆமா. சரி, இப்போ உங்க கூட எத்தனை பேர் வருவாங்க? இப்போ நீங்க இந்த சாதனைகள்லாம் சொல்றீங்களா, தமிழகத்துல இருந்து இப்போ நீங்க இந்தியால இருந்து வேற யாராவது பண்ணிருக்காங்களா? இந்தியால இருந்து பண்ணிருக்காங்க, ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் அவங்கவுங்க புக் பண்றது. அந்த கம்பெனில எவ்வளவு கவுண்ட்ஸ் இருக்கோ அப்படிதான். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 500 கிளைண்ட்ஸ் ஆவது ஒரு வருஷத்துக்கு எவரெஸ்ட் ஏறுறாங்க. ஓகே. அதுல வந்து 500 பேருக்கு 500 கைடு இருப்பாங்க. அப்ப 1000 பேர் ஆயிடுச்சுங்களா. அந்த 1000 பேரும் கரெக்டா வந்து அவங்க எப்படின்னா அங்க வெதர் சரியா இருக்குன்னு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டைம்ல தான் எல்லாம் கிளைம் பண்ணுவாங்க. எல்லா நேரத்துலயும் கிளைம் பண்ண முடியாது. இப்ப May 10th இருந்து May 30th தான் கிளைமே பண்ண முடியும். இதான் ஒரு வருஷத்துல இதான் டைம். ஆமா, அவங்க அப்பயும் வந்து அவங்க விண்டோ ஓபன் சொல்லணும். 10 சம்டைம்ஸ் 10ல விண்டோ ஓபன் ஆயிடும். சம்டைம்ஸ் May 15th தான் ஓபன் ஆகும். அந்த 15th இருந்து 30th தான் நல்ல விண்டோ கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். சோ அந்த ஒரு 10 நாள் விண்டோ இருக்கு அப்படின்னுவாங்க, இல்லைன்னா 15 நாள் விண்டோ இருக்குன்னா அந்த விண்டோல எல்லாரும் ஏறுவாங்க. சோ ஒவ்வொரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த விண்டோ டேஸ்ல என்னைக்கு வந்து நல்லா இருக்கு வெதர், அந்த ரிப்போர்ட் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதுல வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு விதமா சூஸ் பண்ணிப்பாங்க. சில நாள் மொத்தமா எல்லா கம்பெனியும் சேர்ந்து ஒன்னா போயிட்டாங்கன்னா பிரச்சனை.
அப்ப போற இடம் டிராபிக் ஜாம். அததான் நானும் யோசிச்சேன், என்னங்க அப்புறம் திருப்பதி மலை ஏறுற மாதிரி கும்பலா ஏறினா அது எவரெஸ்ட்ல அப்படி கும்பலா ஏறினா நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரே ஒரு கயிறு தான் கட்டியிருப்பாங்க, ஒரே ரோப்பு. அந்த ரோப்ல தான் எல்லாருமே போட்டு சேஃப்டி லாக் போட்டு ஏறணும், பின்னாடி பின்னாடி போகணும். ஒரே நாள்ல நிறைய பேர் ஏறினாங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இருக்கவன் பிரச்சனையே ஆயிடுச்சுன்னா பின்னாடி இருக்கவங்க எல்லாம் மேல போக முடியாது. அதனால எல்லாரும் வெயிட் பண்ணும். ஸோ எவரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 6 ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துட்டு போறோம். கடைசி 48 ஹவர்ஸ் இருக்குன்னா 46 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ். ஸோ அப்படின்னா அந்த அந்த டைமுக்கு தான் அந்த ஆக்சிஜன் இருக்கும். இப்போ ஒரு டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு பாத்தீங்களா, ஒரு ஆளுக்கு பிரச்சனை, ஒரு ஆள் மூவ் ஆகலன்னா அத்தனை பேரும் நிற்போம். ஸோ அப்ப எங்களுக்கு என்னன்னா அந்த டைம் கம்மியாகும். இதுல வந்து இறப்பாங்க. இப்போ நீங்க 58 நாளுங்கிறீங்க, எவரெஸ்ட் ஏறிட்டே இருக்கீங்க, நைட்லாம் அங்கேயே தான் ஸ்டே பண்ணுவீங்க, சாப்பிடறதுலாம் என்னங்க பண்ணுவீங்க? பேஸ் கேம்ப்ல உங்களுக்கு ஃபுட் எல்லாம் கிடைக்கும். ஆனா வந்து நம்ம கேம்ப் 1 கேம்ப் 2 இதெல்லாம் போகும்போது ஃபுட் கொஞ்சம் கம்மியாயிடும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆல்டிடியூட்ல சாப்பிடவே முடியாது. பெருசா ஃபுட் எல்லாம் இல்ல, பிரெட் இந்த மாதிரி ஜாம் இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். அதுவுமே வந்து ட்ரை ஆயிடும், ஆக்சுவலி ரஃப் ஆயிடும் அந்த ஃப்ரீஸ்க்கு. அந்த மாதிரி சோ அப்ப நீங்க நைட்ல டென்ட் மாதிரி போடு, எப்படி ஸ்டே பண்ண, அப்படி அங்க எங்க எப்படிங்க டென்ட்லாம் போட முடியும்? டென்ட் வந்து எவரெஸ்ட்ல வந்து கைடு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதனால பிரச்சனை கிடையாது. கேம்ப் 1 கேம்ப் 2 எல்லா இடத்துலயும் கைடு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், ஃப்ரீஸ் ஆகும். நம்ம கிளவுஸ் வந்து 3rd லேயரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பண்ணா ஃப்ரீஸ் ஆகும், நம்மளால கஷ்டம். அவங்கன்னா பழகுனவங்க, அதனால பிரச்சனை இருக்காது. சோ அப்ப வந்து எங்க நைட் வந்து அந்த டென்ட்ல தான் ஸ்டே பண்ணுவீங்க? தூக்கம்லாம் வராது இல்ல? எப்பயுமே குளிர் இருக்கும்ல. இப்ப நாம நார்மலா படுத்து தூங்கிட்டு இருப்போம், ஆனா அப்படி கிடையாதுங்க. ஒரு பேக்குக்குள்ளதான் படுத்திருப்போம், நம்ம ஸ்லீப்பிங் பேக்னு சொல்லுவாங்க. அது ஜிப் ஓபன் பண்ணி அது உள்ள போயிட்டு மூடி போட்டுதான் தூங்க முடியும். அப்படிதான் அது வந்து நீங்க வந்து கை கால்லாம் விரிச்சு படுக்க முடியாது. எப்படின்னா டெட் பாடி எப்படி படுக்க வச்சிருப்போமோ அதே மாதிரி பொசிஷன்ல படுத்து தூங்கணும். ரொம்ப கஷ்டம் அது, திரும்பி படுக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, தூக்கமே இருக்காது. மவுண்டைன் போயிட்டாவே அந்த தூக்கம் போயிடும். இல்ல அதுதான், இப்ப தூக்கமும் இருக்காது, எந்திரிச்சு பார்த்தா சரியான குளிர், இன்னைக்கோ நாளைக்கோ முடிஞ்சிருமானா இல்ல 58 நாள் மேல போகணும், எப்படி இந்த எனர்ஜி ஸ்டெவன் ஆகலாம்? என்ன பண்ணுவீங்க? ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதை பத்தி யோசிக்க கூடாதுல்ல. நம்ம தேர்ந்தெடுத்த விஷயம் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம், அதனால பின்வாங்க கூடாது. அந்த மாதிரி வந்தவங்களும் இருப்பாங்களா எவரெஸ்ட்ல? பாதியில நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப 500 பேர் கிளைம் பண்றாங்கன்னா அதுல மினிமம் வந்து ஒரு 30 to 30 climbers 20 climbers depends on weather. 1 year வந்து சீசன் நல்லா இருக்கும், சோ அப்ப அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்காது, ஒரு 5 பேர். ஆனா வருஷத்துக்கு குறைஞ்சது 5ல இருந்து 10 பேர் இறந்துருவாங்க. அதுவே வெதர் சரியில்லைன்னா, நாங்க போனதுதான் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. எவரெஸ்ட்ல டெத்ல பாத்தீங்கன்னா 2015 அண்ட் 2023 தான் அதிக டெத்தை எவரெஸ்ட் சந்திச்சது. எவ்வளவு பேரு? கிட்டத்தட்ட ஒரு 37 பேர். ஆக்சுவலி கைடோட சேர்த்து நான் சொல்றது, கிளைம்பர்ஸ் இல்லாம. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஃப்ராஸ்ட் பைட் வந்து அதிகமா வந்திருக்கு. மெடிக்கல் இஷ்யூஸ், கை விரல் எல்லாம் கட்டா இருக்கு நிறைய பேருக்கு. ஃப்ராஸ்ட் பைட் வந்துடும், அப்புறம் கட் பண்ணிடுவாங்க. அது வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ அதனால ரொம்ப வந்து எல்லாரும் கேட்டாங்க, இந்த வருஷம் ஒரு பொண்ணு ஏறிச்சு, சின்ன பொண்ணு ஏறிச்சு, அந்த அப்படிலாம் கிடையாது. நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா 2015 2023 தான் அதிக டெத் இந்த இவ்வளோ வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது ஏறிட்டீங்களா? இல்ல ஒரே அட்டெம்ப்ட்ல ஒரு சக்சஸ் பண்ணி ஒரே தமிழ் பெண் முதல் ட்ரைலயே முதல் இதுலயே முடிச்சது. சரி, இப்ப நீங்க இந்த டெத்தை பத்தி எல்லாம் சொல்றீங்களா? அப்ப நீங்க பாத்துருக்கீங்களாங்க? ஏன்னா உங்க வீடியோஸ்ல பாத்துருக்கேன், சைடுல ஒருத்தர் செத்து கிடக்குறாரு பாருங்க, என்னங்க பயமா இருக்குங்க அதெல்லாம் பார்த்தா. பயமா இருந்தாலும் வேற வழி இல்ல, பட் இருக்கும். நானும் ஒரு சாதாரண ஹியூமன் தானே, எனக்கும் இருந்துச்சு இல்லாம இல்ல, பட் எனக்கு ஸ்டாப் பண்ணணும்ன்ற எண்ணம் இல்ல, அந்த பயம் வருது. ஆனா அவர் உங்க கிட்ட எல்லாம் பேசிட்டா இருந்தாரு. யாரு? இப்ப நீங்க ஒருத்தர் காமிச்சிருந்தீங்களா உங்க வீடியோல? நான் ஒருத்தர் பார்த்தேன். ஆமா 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 ஆமா, அந்த ஸ்வப்னில் சொல்லுங்க. ஆமா, நீங்க வீடியோ வாய்ஸ் எல்லாம் போடுறீங்க, உங்க ஃப்ரெண்ட். நாங்க நல்லா என்ன ஆச்சு அது? அவருக்கு வந்து ஆக்சிஜன் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஆக்சிஜனை கொடுத்து நான் காப்பாத்தினேன். பட் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தாரு. காலையில எந்திரிக்கும் போது கோமாக்கு போயிட்டாரு. நைட்ல நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. பேசலாம் இல்ல, அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் போகும்போது நான் என்னோட ஆக்சிஜன் கொடுத்து காப்பாத்தினேன். காப்பாத்திட்டு நான் ஆக்சிஜன் இல்லாம உயிருக்கு போராடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டாரு டென்ட்டுக்கு வந்த உடனே உள்ள வந்துட்டு இப்படி படுத்தாரு, நல்லா தூங்கினாரு. காலையில பார்த்தா எந்திரிக்கும் போது அவர் கோமா ஸ்டேஜ்ல இருந்தாரு. இல்ல இப்ப எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி போறீங்க, திடீர்னு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருது, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஹெலிகாப்டர் மாதிரியான ஹெல்ப் எல்லாம் இருக்காது? இல்ல, இந்த இடத்துல எல்லாம் ஹெலிகாப்டர் வராது. கேம்ப் 3க்கு வரும். கேம்ப் 3ல கூட ஹெலிகாப்டர் நிக்கிறதுக்கெல்லாம் பிளேஸ் கிடையாது. அப்ப வந்து ரோப் போட்டு தான் ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அதுக்கு கீழே கேம்ப் 2ல ஒரு பிளேஸ் இருக்கு ரெஸ்கியூ பண்றதுக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து கிராவஸ் எப்பயுமே உடைஞ்சிட்டு விழும், அதனால யூஸ்வலி இருக்காது. அதுக்கு மேல வந்து ரூல்ஸ் கிடையாது.
ஹெலிகாப்டர் அங்க பறக்கிறதுக்கு. ஓகே. சோ அப்போ ஆல்டிடியூட் ஹைட் அதிகம் இல்ல உங்களுக்கு. அப்போ ஹெல்ப்னு கேட்டாலும் அங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நீங்க உங்களால முடியலனா கூட சரி, உங்களுக்கு கால் அடிபட்டு ரத்தம் ஊத்துதுன்னா நீங்களா தான் தேய்ச்சி வரணும். வேற வழியெல்லாம் கூட உங்களை தூக்கலாம் முடியாது. ஆனா பட் எவரெஸ்ட்ல வந்து கைட் சப்போர்ட் பண்றாங்க. கம்பெனி டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி. எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா 2-3 கைடு ஏதாவது அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, ஏன்னா ஒரு கைடு ஒரு ஆளுக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ். அப்ப எக்ஸ்ட்ரா 2-3 பேர் இருந்தாங்கன்னா அவங்களை கூட்டு வரும்போது பிடிச்சி ஹெல்ப் பண்ணி கூட்டு வருவாங்க. பட் டோட்டலா தூக்கிட்டு வரணும்னா முடியாது. டெட் பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உருட்டி எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா ஃப்ரீஸ் ஆயிடும். எப்பயுமே இமீடியட்டா இருந்த பாடி மேக்சிமம் வந்து கேம்ப் 3க்கு அப்புறம் இறந்தவங்க எல்லாம் கொஞ்சம் எடுத்து கீழே கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் உடனே கொண்டு வர முடியாது. அப்ப என்ன ஆகும்னா அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க டெத்துன்னு கன்ஃபார்ம் ஆகி அப்புறம் அவங்க ஃபேமிலியில வந்து நாங்க பே பண்றோம், நீங்க டெட் பாடி கொடுங்கன்னா அடுத்த வருஷம் இல்லைன்னா ஆகஸ்ட், அதாவது செப்டம்பர்ல வந்து கிளீனிங் ஒர்க் நடக்கும் எவரெஸ்ட்ல. சோ அந்த டைம் போகும்போது இந்த பாடி ரெக்கவர் பண்ணிடுது. உடனே எல்லாம் கிடைக்காது. அப்போ ஆமா ஒரு வருஷம் அது கேம்ப் 3க்கு கீழே இருந்துச்சுன்னா கூட அதை எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த பாடியை வந்து மேல போயிட்டாங்க. மேல எல்லாம் இருந்துச்சுன்னா, ஏன்னா ஒருத்தவங்க எவரெஸ்ட் ஏறிட்டு வராங்கன்னாவே பாதி உடம்புதான் இருக்கும். அப்படியா? அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகும். அவங்க நார்மல் பாடி அவங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு சாப்பாடே இல்லாம ஃபுல் ட்ரை ஆயிடுவீங்க. அந்த லாஸ்ட் ஒரு 7 days இருக்கும், சம்மிட் புஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 7 days வந்து வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில சாப்பாடு இருக்காது, தூக்கம் இருக்காது, தண்ணி ஒழுங்கா குடிக்க முடியாது. எனி டைமும் கிளைம் பண்ணணும், நீங்க கண்டினியூவா கிளைம் பண்ணணும். அது வந்து பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்ம 2 மணி நேரம் ஒன்னும் இல்லை, இந்த கடைக்கு போயிட்டு 1 கிலோமீட்டர் தான், ஐயோ என்னால அவ்வளவு தூரம் போக முடியாதுன்னு சொல்றோம். அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இன்னைக்கு வாக்கிங் போனோன்னு வாங்க, இவ்வளவு கஷ்டம் தெரியுமா 5 கிலோமீட்டர். பட் நாங்க வந்து கேம்ப் 2ல ஸ்டார்ட் பண்றோம்னா கேம்ப் 3க்கு போய் ஒரு 2 மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுப்போம். அதாவது இன்னைக்கு நான் கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன் காலையில, அடுத்து கேம்ப் 3க்கு அன்னைக்கு நைட்டு போய் சேருவேன். நைட்டு போய் சேர்ந்தேன்னா 2 மணி நேரம் ரெஸ்ட். அதுல தண்ணி பேக்கிங் பண்ணணும், எல்லாம் திருப்பி வாட்டர் வேணும் இல்லைங்களா, வாட்டர் பேக் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி திருப்பி நாங்க நைட்டு கிளைம் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்த நாள் ஈவினிங் தான் கேம்ப் 4க்கு ரீச் ஆகும். ஈவினிங் போய் கேம்ப் 4ல ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட். அதுவும் என்னன்னா தண்ணி எல்லாம் திருப்பியும் ஹீட் பண்ணணும், திருப்பி ஊத்தணும். அதுக்கப்புறம் சம்மிட்க்கு அங்க இருந்து கிளம்பிட்டோம்னா அடுத்த நாள் மிட் நைட்ல தான் வந்து கேம்ப் 2 வந்து சேர முடியும். அப்பனா நீங்க எவ்வளவு ஹவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. 50 ரெஸ்டே கிடையாதா? நீங்க கிளைம் பண்ணிட்டே இருப்பீங்க. 2 மணி நேரம் அது கூட எதுக்குன்னா, நம்ம அந்த தண்ணி எல்லாம் எடுத்து கேம்ப் 2 வரைக்கும் ஓகே. கேம்ப் 2ல இருந்து கிளம்பிட்டுனாவே எப்படின்னா கேம்ப் 2ல இருந்து கேம்ப் 3 1 டே ஆயிடுச்சு. அப்புறம் கேம்ப் 3ல இருந்து கேம்ப் 4 1 டே ஆயிடுச்சு. கேம்ப் 4ல இருந்து சப்மிட் பண்ணி ரிட்டர்ன் வந்து அதுக்கு அடுத்த டே ஆயிடும். அப்ப உங்களுக்கு 3 நாள் ஆயிடுது. 3 நாள் உங்களுக்கு தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. இதான் சேலஞ்சஸ். இப்ப வந்து நார்மலா எவரெஸ்ட் ஏறுறது ஒருத்தவங்களுக்கு தூக்கம் வரும் இல்லைங்களா? நம்ம இங்கேயே ஒரு வேலை செஞ்சுட்டா கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிடும்ல. அப்ப கொஞ்ச நேரத்துல ரொம்ப ஒரு 12 மணி நேரம் கார் ஓட்டினா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். ஆனா நீங்க நடந்து சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம வெயிட் தூக்கிட்டு, அதுதாங்க சேலஞ்சே உண்மையிலே. அதுதான் நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்றது. அதெல்லாம் வேர்ல்டு ஹையஸ்ட் பீக் அப்படின்றது ஒண்ணு வருமா? உலகத்திலேயே பெரிய மவுண்டைன் அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட், அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு அதை போய் ஈஸியா தொட்டுட்டு எல்லாரும். அந்த உச்சியில என்ன இருக்கும்? போய் என்ன பண்ணி ஜெனரலா எல்லா கண்ட்ரில இருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க? உச்சியை போய் தொடுவாங்க. தொட்டுட்டு இந்த உலகத்தினுடைய அழகு எப்படி இருக்கு உச்சியில இருந்து பாக்குறோம். யாரும் போய் நிக்க முடியாத இடத்துல இந்த உலகத்தை ரசிக்கும் போது எப்படி இருக்கும்? அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங். இப்போ உச்சியை தொட்டுட்டீங்க, அடுத்து ரிட்டர்ன் வரும்போது அதே மாதிரிதான் வரணுமா? ஆமா, எப்பயுமே எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா போனா ஜெயிப்போம் இல்ல தோப்போம், நார்மலா அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடலாம். பட் ஆனா எவரெஸ்ட் அப்படி கிடையாது. உச்சியை தொட்டுட்டு ரிட்டர்ன் கீழே வந்து சேர்ந்தாதான் அவங்க சக்சஸ் கம்ப்ளீட்டட். இப்ப என் கூட வந்தவங்களாம் நிறைய பேர் உச்சியை தொட்டிருக்காங்க. எங்க அதர் டீம் சிங்கப்பூரியன் ஒருத்தர் ஏறினாரு, ஆஸ்திரேலியன் உச்சியை தொட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இறந்துட்டாங்க. ஸோ என் கூட வந்த அவருமே நான் ஆக்சிஜன் கொடுத்து காப்பாத்துமே உச்சியை தொட்டுட்டு ரிட்டர்ன் வந்தப்பதான் இருந்துட்டேன். அப்ப அங்கே செலிப்ரேட்டும் பண்ண முடியாது, கீழே வந்தாதான். அதான் சொல்லுவாங்களே, முடிச்சிட்டேன் அப்பா அப்படின்னு அப்படிலாம் மூச்சு வாங்க முடியாது. நீ எப்படா கீழே போவேன், என் உலகத்துக்கு எப்போ போவேன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. சக்சஸ் பண்ணும்போது எப்படியாவது முடிக்கணும்ன்ற மைண்ட் செட்டோட போயிட்டு இருப்போம். ஆனா முடிச்சுட்டு வரும்போது எப்படியாவது உயிரோட கீழே போயிடணும், எப்படியாவது ஒரு காலாவது பேசிடணும். உங்களுக்கு 7 நாள் போன் கனெக்ஷன் கிடையாது, ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் நாட் ஈஸி திங். அதர் ஸ்போர்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது
இது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது கேட்கும் போதும் பண்ணி பார்த்தாதான் தெரியும். சரி, இப்ப நீங்க என்னென்ன சிகரங்கள் ஏறி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. மவுண்ட் எவரெஸ்ட் பத்தி எவ்வளவு அப்படியே கதையா கேட்டேன், நிறைய படிச்சிருக்காத பத்திங்கனால என்னென்னலாம்? ஃபர்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட், அடுத்தது வந்து யூரோப்ல வந்து மவுண்ட் எல்பிரஸ், ஆப்பிரிக்கா கிளிமஞ்சாரோ, சவுத் அமெரிக்கா அக்கன்காகுவா, ஆஸ்திரேலியா மவுண்ட் கொசியஸ்கோ, அண்டார்டிகா மவுண்ட் வின்சன், நார்த் அமெரிக்கா மவுண்ட் தெனாலி. எல்லாமே மவுண்ட்னு வரும். ஏன் அப்படின்னா அது கான்டினென்ட்டோட ஹையஸ்ட் பீக். ஓகே. மத்ததெல்லாம் அப்படி வராது. மவுண்ட்னு ஏன் வருதுன்னா அது எல்லாமே கான்டினென்ட். மவுண்ட் எவரெஸ்ட், மவுண்ட் கிளிமஞ்சாரோ, மவுண்ட் எல்பிரஸ் இப்படிதான் கொடுப்பாங்க. இதுல எது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பயந்தீங்கன்னா? உயிர் பயத்தை அடிக்கடி காமிச்சது வந்து மவுண்ட் எவரெஸ்ட். ஏன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் இறந்து விழும் போதும் பார்த்துட்டே இருக்கும். பட் மவுண்ட் தெனாலி ரொம்ப ஹார்டு. இது ஹார்டு கிடையாது, ஆனா உயிர் பயத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கிற மவுண்டன் இது. ஹை ஆல்டிடியூடு, -50 45 டிகிரி. பட் தெனாலி அதே மாதிரிதான். ஆனா அது என்னன்னா 80 கிலோ வெயிட் லோட் பண்ணி இழுத்து 20 கிலோ பாடியில வச்சிருக்கீங்க, 60 கிலோ 60 கிலோ. அதுல வேற ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல, பாருங்க வந்து இதுவோ 80 கிலோ அப்படின்னு. அதுக்காக நான் வந்து உச்சியை தொடும் போது கூடமா 80 கிலோ எடுத்துட்டு போனோம். டென்ட்ல வச்சுட்டு எனக்கு தேவையானதை மட்டும் உச்சிக்கு எடுத்துட்டு, இப்ப நான் கீழ இருந்து ஹை கேம்ப் வரைக்கும் கொண்டு போறேன்னா ஓகே. எல்லாத்தையும் தாண்டி அதுல ஏற நம்ம பாடி வெயிட் எடுத்துட்டு போறதே எவ்வளவு கஷ்டம்னா, ஜெனரலா அந்த இன்ஸ்டால வரும்போது எனக்கு தோணுச்சு ஒரு கமெண்ட். சரி, அதுக்காக சொல்லல, எனக்கு என்ன தோணுதுன்னா பாருங்க இதுவா 80 கிலோ அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி இழுத்துட்டு வந்து 80 கிலோ எல்லாம் பாக்கல. கடைசியா உச்சிக்கு போற டைம்ல வெறும் பேக தான் எடுத்துட்டு போக முடியும். உச்சிக்கெல்லாம் நான் போய் அங்கேயே வச்சுட்டு அங்கேயே சர்வே பண்ண போறேன். ஹை கேம்ப்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்றது என்னன்னா எங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அப்புறம் ஸ்லீப்பிங் பேக், கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ எடுத்துட்டு போவோம் உச்சிக்கு தொடுறதுக்கு மட்டும். எந்த மவுண்டன்லயுமே அப்படிதான். உச்சிக்கு எல்லாத்தையும் தூக்கி போக மாட்டோம். ஏன்னா உச்சியில போய் நம்ம ஸ்டே பண்ண மாட்டோம், தொட்டுட்டு கீழே வந்துரும். இப்போ ஹை கேம்ப்லன்னா கேம்ப்ல ஸ்டே பண்ணுவோம், அது லோ கேம்ப்னா கேம்ப்ல ஸ்டே பண்ணுவோம். தண்ணி காய்ச்சி உச்சியில போய் யாராவது சுடு தண்ணி காய்ச்சி குடிக்க முடியுமா? மக்கள் வந்து ஒரு விஷயத்த பாராட்டவும் செய்யறாங்க, அதே நேரத்துல சில பேர் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவங்க எப்படி ஒருத்தவங்களை சாதிச்சவங்களை வந்து இது பண்ணலாம். எனக்கு இன்னொன்னு, முத்தமிழ் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா நீங்க பண்றீங்க. 5 வருஷம் சொல்ல முடியாது, 3 உலக சாதனை வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணேன். 2021 மார்ச் 7ஆம் தேதி என்னோட ஃபர்ஸ்ட் உலக சாதனை. அப்புறம் கடைசி உலக சாதனை வந்து 2022 ஜனவரி 26. இதுக்குள்ள கிட்டத்தட்ட 9 மாசத்துக்குள்ள 3 உலக சாதனை பண்ணிட்டேன். அப்புறம் 2023 எவரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி சிஎம் வரைக்கும் எப்படி போனீங்க? ஏன்னா ஆரம்பத்துல வந்து வெளியே தெரியுதுங்கிறது ஒரு பெரிய சாதனையா தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்பான்சர் ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? அதுல இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபா செலவாச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி மவுண்டன் ஏறேன்னு சொல்லிட்டு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறேன்ட்டு அப்பதான் உதயநிதி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா உள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ நம்ம யாருக்கிட்டையுமே புரியவே இல்லை. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன். மவுண்ட் எவரெஸ்ட் என்னம்மா மலை ஏறதுக்குலாம் இவ்வளவு காசு செலவு பண்ணுவாங்களா, வேலையை பாருமா அப்படின்றாங்க. எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லி எனக்கு வெறுத்து போயிடும்னு சொல்லுவாங்களே. பட் ஆனால் நான் கிவ் அப் பண்ணல. 2022 ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்பான்சரை தேடி அலைய ஆரம்பிச்சேன். அப்புறம் கரெக்டா எனக்கு டெப்டி சிஎம்க்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருந்தபோது அப்போ அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும் சார், எனக்கு ஸ்பான்சர் பண்ணுவேன். யாருமே சூஸ் பண்ணாததை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களே, எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு அப்படிலாம் கேட்டாங்க. சரி, எனக்கு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகணும், நிறைய பேரை நான் மோட்டிவேட் பண்ணும். நம்ம மக்கள் வந்து வீரம் வாய்ந்தவர்கள் தான், அந்த வீரத்தை ஏன் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் இந்த ரெக்கார்டை பண்ணும் போது தமிழ்நாடு முதல்ல எவரெஸ்ட் ஹிஸ்டரி அடைஞ்சிருக்கும், வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்கும். ஏன்னா யாருமே ட்ரை பண்ணல, 73 வருஷம் யாருமே ட்ரை பண்ணல. ஸோ அந்த பிரேக்கை நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதே நேரத்துல இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து வீரத்தை வந்து ஒழிச்சு வச்சிருக்க வேணாம், வெளியில வாங்க. ஏன்னா 223 வருஷத்துக்கு முன்னாடி வீரமங்கை வேலுநாச்சியார் அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க, சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க. பட் யாருக்குமே அது தெரியல. பட் எல்லாரும் ஜான்சி ராணி மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஏன் நம்ம ஊர்ல இருக்கு, அப்ப நமக்குள்ளேயும் இருக்கும்ல, அந்த ஜீன் தானே சுத்தி இருக்கு, தமிழ்நாடு மக்கள் அவங்களோட சேர்ந்தது தானே, இப்ப இருக்கும், அதை கொண்டு வரணும்ன்ற இதுதான். அதை சொன்ன உடனே அவர் ரொம்ப ஷாக் ஆனது. இப்படி ஒரு பொண்ணு பேசு, எல்லாரும் ஒரு ட்ரீம் இருக்கும், ஏம் இருக்கும், அதுக்காக வருவாங்க. பட் என்ன நம்பினாரு.
அதான் உண்மை. நம்பிட்டு உடனே நாங்க ஸ்பான்சர் பண்றோம்னு சொல்லி அப்பயே சொல்லிட்டாரா? பண்றேன்னு சொன்னது மட்டும் இல்ல, நான் டைம் எனக்கு ரொம்ப டியூரேஷன் கம்மியா இருக்குன்னு வித்தின் 20 டேஸ்ல புது ஒரு ஜிஓவை கிரியேட் பண்ணி எனக்கு அந்த ஸ்பான்சரை பண்ண சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அனுப்பிச்சாங்க. தமிழ்நாடு மக்களுமே எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க எத்தனையோ சாதனைகள் பண்ணிட்டு ஏர்போர்ட் வரும்போது இவ்வளவு கூட்டம் இல்லை, இந்த தடவை பயங்கரமான கூட்டம், பயங்கர சப்போர்ட், எப்படி இருந்தது? எல்லா டைமும் கூட்டம் இருந்திருக்காங்க. ஆனா இந்த டைம் என்னன்னா ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும் தெரியுங்களா. ஒவ்வொரு தடவை நான் முடிக்கும் போது 7 கான்டினென்ட் எடுத்து பண்ணேன். உள்ள வரும்போதெல்லாம் ஓகே இன்னும் 1 இருக்குல்ல, இன்னும் 2 இருக்குல்ல, இன்னும் 3 இருக்குல்ல அப்படின்னு இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல். ஆனா அது ஒரு கஷ்டமாவும் இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் என்ன அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு. சில பேர்லாம் அதை கொண்டாடணும்னு நினைப்பாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன இருக்கு அதை தேடுவோமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போவேன். சக்சஸ் பண்ற வரைக்கும் தான் அந்த கோல்ல இருப்பேன். முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்ட்டு போயிடுவேன். உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணும்? இந்த சாப்பிட்டு எல்லாம் தோணும்ல. கண்டிப்பா நம்ம ஊரு காரசாரமா சவுத் இந்தியன் ஃபுட், சவுத் தமிழ்நாடு ஃபுட் வந்து ரொம்ப விரும்புவேன். சொல்லி வச்சிருவேன், இத்தனை நாள் நான் பட்டினி கிடந்து சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்ட்டு. என்ன ஃபேவரட் டிஷ் வந்தோன்னு இதெல்லாம் சாப்பிடணும் இவங்க செய்யணும்? பிரியாணி, மீன் குழம்பு ரெடியா இருக்குமா வந்தோடனே? உடனே செஞ்சு வச்சிருவாங்க. எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? வந்து ஜெட்லாக் வந்துடும் இல்லைங்களா. ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு இது மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த தடவை யூஎஸ்னால அங்க பகல்ல இங்க நைட்டு. ஸோ அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். இன்னும் சரியாகல. இப்பதான் வந்து 5 days ஆகுது இல்லைங்களா. ஓகே. ஸோ அடுத்தது அதே கேள்விதான் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்க, அதே கேள்விதான். என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? கார் ரேஸ் போலான்னு இருக்கேன். அப்படியா? கார் ரேஸா? என்னங்க பண்ணா எவரெஸ்ட்டுக்கிறீங்க, இல்ல கார் ரேஸுங்கிறீங்க, என்ன திடீர்னு கார் ரேஸ்? எல்லாருமே ஈஸியா பண்றதே சூஸ் பண்ணக்கூடாது. முடியாதுன்னு சொல்ல வரல, தைரியமா துணிஞ்சு செய்யறது எனக்கு எந்த விஷயமும் பிடிக்கும். அந்த மாதிரி டாஸ்கா எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால கார் ரேஸ். என்ன கார் ரேஸ்ல என்ன மாதிரி ட்ரை பண்ண இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பிகினர் இதுல போலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன ப்ரூவ் பண்ணும் இல்லைங்களா. இந்த உலகத்துக்கு எப்பயுமே நம்ம ப்ரூவ் பண்ணாதான் நம்மள நம்புவாங்க. அதனால ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன போலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி. ஓகே. இப்போ ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு ஸ்பான்சர் இருந்திருக்காங்களா, இல்ல நீங்க முத்தமிழ் கையில இருந்து எவ்வளவு காசு போட்டிருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட 49 லட்சம் இது வரைக்கும் செலவு பண்ணிருக்கேன். ஓன் மணியை வந்து ஸ்பான்சர் நிறைய இடத்துல கேட்பேன், அலைவேன். கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு முழுசா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே நாளைக்கு ஒரு கொஸ்டின் வந்துருவாங்க. அதனால கவர்மெண்ட் பார்ட் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அதர் ஸ்பான்சருக்கு நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இதுல மெயினா முக்கியமா எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, படப்பை மனோகர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் எனக்கு ஸ்பான்சர் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அலைஞ்சு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுமே ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. ஒன்றிய சேர்மேனா இருக்காங்க, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மேனா இருக்காங்க. அந்த அண்ணா சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. உண்மையிலேயே அவர்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல. நான் ஒரு சில நேரம் எல்லாம் உடஞ்சு போயிட்டேன். அண்டார்டிகாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 83 லட்சம் ஆச்சு. ஒரு சாதாரண பர்சன், அதுவும் தொடர்ந்து 2 வருஷத்துல முடிச்சிருக்கேன். அப்ப நான் எவ்வளவு கேப் பாருங்க. ஒரு மவுண்டைன் போகணும்னா விசா எடுக்கணும். அதுவும் இந்தியன்ஸ்க்கு ஈஸியா விசா கூட கிடைக்காது. அந்த விசா எடுக்கிறது பெரிய போராட்டமா இருக்கும். அடுத்தது இந்த ஸ்பான்சர், அந்த ஸ்பான்சர் கலெக்ட் பண்ணி ரெஸ்டே இருக்காது. அடுத்தது மவுண்டைன் ஏறணும், திருப்பி வரணும், திருப்பி ஸ்பான்சர் கலெக்ட் பண்ணணும், விசா எடுக்கணும், திருப்பி மவுண்டைன். உங்களுக்கு டைமே இருக்காது. அந்த டைம்ல அப்படியே எவ்ரிடே பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அடுத்து என்ன பண்றது, பணம் இல்லையே. கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் அலைஞ்சிருக்கேன். ஆமா இல்ல. இப்போ இன்னைக்கு மத்தியானம் சாயந்தரம் மவுண்டனரிங் ஸ்போர்ட்ஸ் இங்க யாருக்கும் அது தெரியல. பட் ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய ஸ்பான்சர்ஸோட வராங்க. இங்க இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் இல்லை. இப்ப நான் தான் எடுத்திருக்கேன் ஸ்டார்டிங். சோ அது வந்து டெவலப் ஆனாதான் இதுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும். 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, என்ன சொல்றாங்க அவங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம்? என் பொண்ணுங்க வந்து அடுத்து என்னமா பண்ண போறீங்க, அதுதான் அவங்களோட. நீங்க கேப்பீங்களா, நீங்க என்ன பண்ண போறீங்க, அம்மா அவ்வளவு பண்ணல அப்படின்னு? நான் சொல்லுவேன், மம்மி நீங்க வந்து என்ன கூட்டு போனோம், ஆனா மம்மி உங்களை கூட்டு போய் ஹானர் பண்ண வைக்கிறேன். சீம் கிட்ட இப்ப கூட்டு போயிருந்தேன். அப்ப சொன்னேன், நீங்க பண்ணி நான் வந்து நின்னா அது வேற மாதிரி இருந்திருக்குண்டா. இது எங்க அம்மாக்கு சந்தோஷம். பட் ஆனா அதே மாதிரி ஒரு நாள் நீங்களும் வரணும், அதுக்கு பின்னாடி நான் அம்மாவா நிக்கணும். சோ அடுத்தது முத்தமிழ வந்து நாங்க ரேஸ்ல பாக்கலாம். கண்டிப்பா நான் வந்து கார் ரேஸ் போலான்னு இருக்கேன் சார். பட் ஆனா எனக்கு இந்த ஸ்பான்சர் மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே அச்சீவர் ஆனாதான் கிடைக்கும்னுவாங்க. இப்ப நான் அச்சீவரா ஆயிட்டேன். பட் இப்பயுமே அந்த ஸ்பான்சர் தேடுறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நம்பி ஸ்பான்சர் வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு இப்போ கேக்குறவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்னா என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க, எவ்வளவு இருக்கும், அந்த மாதிரி ஒரு क्वेश्चन வரும்ல. பட் அந்த ரேசிங் தகுந்த மாதிரி என்ன ரேசிங்கோ அவங்க அதுக்கு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரேசிங்க்கு தகுந்த மாதிரி அவங்க பே பண்றாங்க. ஓகே சரி. இப்ப கேக்குறவங்க யாராவது ஒருத்தங்க சரி ஓகே நம்ம முத்தமிழ் ஸ்பான்சர் பண்ணலாம்னா எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம்ங்கறதை சொல்லிருங்க.
இன்ஸ்டாகிராம் மூலமா இன்ஸ்டாகிராமே ஓகே. Okay. ஸோ முத்தமிழ் நாராயணன் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ், செல்வினா. முத்தமிழ் செல்வி நாராயணன் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ உங்களால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். முத்தமிழ் செல்வி நாராயணன் நன்றி. நாங்கள் கூப்பிட்டோங்கிறதுக்காக வண்டலூரில் வீடு வச்சுட்டு டி நகர் வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா உங்கள் அன்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.